வணக்கம். நம்ம இன்றைக்கி ஆலு மட்டர் கோபி மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு காலிஃப்ளவரை நறுக்கி வச்சுட்டு வெந்நியை கொதிக்க வச்சு அதில் ஊற்றிட்டோம். அதில் மஞ்சத்தூள், உப்பு, பச்சை பட்டாணியும் அதில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போது ஒரு வானலை எண்ணெய் ஊற்றி சீரகம், வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிக்கிறோம். இஞ்சி பூண்டையும் பொடியை நறுக்கி போட்டு அதையும் வதக்கிக்கிறோம். இப்போ உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கதை போட்டு வதக்கிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரையும் பட்டாணியும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் வதக்கினதுக்கப்புறமா பேசிக் மசாலா சில்லித்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சு வேக வைக்கிறோம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா ரெடி. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லியும் லெமன் ஜூஸும் புழிஞ்சு வச்சா நம்மளோட ஆலு மட்டர் கோபி மசாலா ரெடி. இந்த மழை டைமுக்கு சூடான சாதத்தில் நெய் ஊற்றி மாங்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பாரும் இந்த மசாலாவும் வெத்தலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.